spirit and labor incessantly for the establishment of peace and goodwill among all people, for the elimination of all bars of color, creed and clime, for the removal of economic and social barriers, and for the proper understanding of the sanctity of human personality and the dignity of labor, so that all individuals, all families and all nations may live in amity and fellowship and hail thee as thou really art, our one true, eternal and all-loving Father. Thank you. நன்றி. ரொட்டேரி கே. ராமசாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். கே. ராமசாமி அவர்களே, கோஆர்டினேட்டர் சித்தார்த்தன் அவர்களே, சென்ட்ரல் சங்கத்தை வருவதற்கும் முன்னாள் தலைவர் சார் கணேஷ் அவர்களே, ராஜன் அவர்களே மற்றும் ஹோலி டவுன் பிரசிடென்ட் கபூர் அவர்களே, மரியாதைக்கும் ஆசிரியர் கூறிய நம்ம சங்கத்தை சேர்ந்த உறுப்பினர்களே, உடனடியாக டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் லேடி சரஸ்வதி பாண்டியன் அவர்களே, அனைவரையும் இந்த இனிய மாலையுடைய வணங்கி கடந்த வார சென்ற செயலறிக்கை வாசிக்குமாறு செயலர் நாகராஜன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். முன்னாள் மதிப்பிற்குரிய திரு ஜெகநாதன் அவர்களே, உங்களுடைய முன்னாள் ஆளுநர் டாக்டர் பழனிவேல் அவர்களே, சென்ட்ரல் சங்கத்தின் முன்னாள் சார் கணேஷ் அவர்களே, திரு ராஜன் அவர்களே மற்றும் பாலாஜி அவர்களே, வருங்கால துணை ஆளுநர் கேஆர் அவர்களே மற்றும் முன்னாள் தலைவர்களே மற்றும் அன்புமிக்க உறுப்பினர்களை அனைவரையும் வழங்கி வருகின்றேன். சென்ற வார அறிக்கை 11/2/2004 வியாழக்கிழமை முப்பெருங்குழா கூட்டம் ரோட்டரி கலாச்சார மையத்தில் நடைபெற்றது. ரோட்டரி நிறுவனத்தின் ரொட்டேரியன் பி. சேகர் அவர்கள் வாசித்தார். சங்கத் தலைவர் ரொட்டேரியன் விகாஸ் கே. மனோகர் அவர்கள் அனைவரையும் வரவேற்று பேசினார். சங்க செயலாளர் நான் சென்ற வார அறிக்கையினை வாசித்தேன். ரொட்டேரியன் பி. சந்திரசேகரன் அவர்களின் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. ரொட்டேரியன் பாஸ்கரன் டாக்டர் பி. சி. நெடுஞ்செழியன் அவர்கள் வாழ்த்தி பேசினார். பிறந்த நாள் முன்கூடியாக சங்கத்திற்கு ரூபாய் 500 வழங்கினார். ஆர். அன்பழகன் என் அமுதா என்ற புதுமண தம்பதிகளுக்கு நமது சங்கத்தின் சார்பாக இலவச திருமணத்தை செய்து வைக்க ரொட்டேரியன் வைத்திரி வைத்தியநாதன் அவர்கள் சங்கத்தின் சார்பாக பட்டுப்புடவை பட்டு வேஷ்டி கொடுத்து துவக்கி வைக்க, டாக்டர் சுனலதா நெடுஞ்செழியன் மணமக்களுக்கு மாலை எடுத்துக் கொடுக்க, சங்கத் தலைவருடைய விகாஸ் கே. மனோகரன் திருமாங்கலத்தை எடுத்துக் கொடுத்து உறுப்பினர்கள் அனைவருடைய முன்னிலையிலும் மணமக்களின் உறவினர்கள் முன்னிலையிலும் திருமணம் நடத்தப்பட்டது. உறவினர்கள் அனைவரும் மணமக்களை வாழ்த்தினார்கள். உறுப்பினர்கள் வழங்கிய சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் வழங்கப்பட்டது. சங்க உறுப்பினர்கள் மணமக்களுக்கு நன்கொடையும் பரிசு பொருட்கள் வழங்கினார்கள். ரொட்டேரியன் பாஸ் பிரசிடென்ட் எஸ். ராமதாஸ், மாவட்ட ரோட்டரி சமுதாய குழும தலைவர் ரொட்டேரியன் சாதி சம்பத்குமார், மாவட்ட சமுதாய பணித் தலைவர் ரொட்டேரியன் பாலாஜி மற்றும் ரொட்டேரியன் குப்பு வீரமணி ஆகியோர் மணமக்களை வாழ்த்தி பேசினார்கள். திருமணத்தில் உதவி செய்த ரொட்டேரியன் பாலாஜி, ரொட்டேரியன் ஆர். நடராஜன் மற்றும் பல்வேறு வகையில் உதவி செய்த உறுப்பினர்களை சங்க தலைவர் சபையில் அறிவித்தார். கடந்த ஜூன் 2013 முதல் பிப்ரவரி 2014 வரை திருமண நாள்களாக கொண்டாடிய உறுப்பினர்கள் அவர்களது இல்லத்தரசிகள் பேர்களை ரொட்டேரியன் பாஸ் பிரசிடென்ட் எஸ். வைத்தியநாதன் வாசித்தார். உறுப்பினர்கள் தங்களுடைய துணைவியாளர்கள் வந்திருந்த அனைவருக்கும் சங்க முதல் பெண்மணி ரொட்டேரியன் ரேமாவளவன் அவர்கள் ஸ்பான்சர் வழங்கிய வெள்ளிக்காயின் பரிசாக வழங்கி கௌரவிக்கப்பட்டது. ரொட்டேரியன் சுப்பராயன் அவர்கள் பிறந்தநாள் விழாவும் மணநாள் விழாவும் கொண்டாடப்பட்டது. ரொட்டேரியன் பாஸ் பிரசிடென்ட் எஸ். வைத்தியநாதன் அவரை வாழ்த்து பேசினார். ரொட்டேரியன் சுப்பராயன் அவர்கள் பிறந்தநாள் தேர்வு வைக்கிறார். மண்டல உதவியாளர் ரொட்டேரியன் எஸ். தர்மிச்சந்த் வாழ்த்துரை வழங்கினார். திரு இளங்கோவன் அவர்களை ரொட்டேரியன் எஸ். வைத்தியநாதன் அவர்கள் சபைக்கு அறிமுகம் செய்து வைக்க, ரொட்டேரியன் டிஜிஎன் டாக்டர் சி. குணசேகரன் அவர்கள் சங்கத்தில் புதிய உறுப்பினராக இணைத்து வைத்தார். சிறப்பு விருந்தினர் ரொட்டேரியன் டிஜிஎன் டாக்டர் சி. குணசேகரன் அவர்களை ரொட்டேரியன் பி. கே. அவர்கள் சபைக்கு அறிமுகம் செய்து வைத்தார். சிறப்பு விருந்தினர் உரையாற்றுகையில் கும்பகோணம் ரோட்டரி சங்க தலைவர் ரொட்டேரியன் விகாஸ் கே. மனோகர் அவர்கள் 30 விழா 50 விழா என்று இந்த வருடம் முழுவதும் பிளாக் மூலமாக நடத்துகின்றார் என்று ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு வகையில் உதவி செய்வதுடன் சங்க உறுப்பினர்களையும் கௌரவிக்கும் வகையில் பிறந்தநாள் விழா, மணநாள் விழா, வருகை பதிவுக்கான பரிசு வழங்கும் விழா நடத்தி வருகின்றார் என்று கூறியதுடன் ரொட்டேரியன் சுப்பராயன் அவர்களது சிறந்த சேவையை போராடி கவிதை வாசித்து வாழ்த்து கூறினார். சங்கத்தின் சார்பாக அவருக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அன்றைய அதிர்ஷ்டசாலியாக ரொட்டேரியன் டி. சீனிவாசன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு பரிசு வழங்கப்பட்டது. கூட்டத்திற்கு வந்திருந்த அனைவருக்கும் மற்றும் விருந்து உபசரி படித்த ரொட்டேரியன் சுப்பராயன் அவர்களுக்கும் ரொட்டேரியன் பாஸ்கரன் சந்திரபாண்டியன் நன்றிகளுடன் கூட்டம் நடத்துவார் தெரிவிக்கப்பட்டது. நன்றி. இருக்கும் ரொட்டேரியன் பள்ளி உள்ளவர்களை மேடை கிடைக்கிறேன். ராமசாமி அவர்களை மேடை கிடைத்தோம். அவரை வாழ்த்தி பேசுமாறு ரொட்டேரியன் ராமதாஸ் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன்.
பொற்கொரளோடு அழைக்கப்படும் கேஆருடைய பர்த்டே இந்த வருடம் அவருடைய வீட்டில் நடைபெறாமல் இருந்துவிட்டது. காரணம் அவருடைய உறவினர் ஒருவர் இறந்து விட்டதனால் அவர் வீட்டில் நாம் சென்று கொண்டாட முடியவில்லை. 1986 அவர் ரோட்டரியில் சேர்ந்தார். 87-88 நான் உடனே அவருக்கு வந்து ஜாயிண்ட் செக்ரட்டரி பொறுப்பு கொடுத்தார். அதை சேர்ந்து அதிலிருந்து இன்று வரை நாங்கள் நண்பர்களாக தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். இருக்கிற ரங்கநாதன் 3 பேர் வந்துட்டு இருக்க, ஒருத்தர் எப்போதும் லேட்டா வர கணபதி, இன்னும் 2 பேர் ரோட்டை விட்டு போயிட்டாங்க. அப்ப நாங்க போனோம்னா அந்த பிரசிடென்ட் மீட்டிங்கா இருந்தாலும் சரி, செக்ரட்டரிஸ் சேப்பிரா இருந்தாலும் 6 பேரும் போறது வழக்கம். ஒருத்தர் தான் மீட்டிங், பாக்கி 5 பேர் வேற இடத்துல வேலையை உட்காந்துருப்பாங்க, பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் சேர்த்து போகும்போது சேர்த்து வருவது என்ற ஒரு ஏற்பாடு பொழுது இருந்தது. நாமினேஷன் கமிட்டி மெம்பருக்கு நான் நிற்கும் பொழுதும் அந்த டிஸ்ட்ரிக்ட் பூரா கேன்வாசிக்கு வந்து எங்களோட அவர்கள் எல்லாம் வந்து ஒத்துழைத்தார்கள். அப்படிப்பட்ட கேஆர் அவர்கள் செக்ரட்டரியிலிருந்து செக்ரட்டரி பொறுப்பு வந்து நம்ம முன்னாள் கவர்னர் ஜெகன்லால் அவர் பீரியட்ல அவர் வந்து செக்ரட்டரியா தேர்ந்தெடுத்து மோகன்தாஸ் ஒரு ரொட்டேரியன். ஏதோ காரணம் மோகன்தாஸ் போயிட்டு நான் அப்ப அவருடைய துணி கடைக்கு போய் துணி எடுக்க போயிருந்தேன். அப்ப போயிருந்த போது நல்ல ஆளா ஒருத்தர் சொல்லுங்க செக்ரட்டரியை போடணும் அப்படின்னாரு. நான் வந்து நம்ம செட்டியார் இருக்கார், கேஆர் போடுங்க, தோழர் எடுத்துருவார் அப்படின்னு சொன்னேன். அதே அவர் இது செக்ரட்டரி ஆனோடனே அந்த வருஷம் ட்ரெஸரர் பண்ணிக்கணும்னு 2 பேரும் சொல்லிட்டாங்க. அந்த வருஷம் ட்ரெஸரா இருந்தேன். அந்த செக்ரட்டரி அந்த ட்ரெஸரர் இவர் கவர்னர் ஆகும் பொழுது நான் டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஸரர், அவர் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி என்ற அளவுக்கு உயர்ந்து விட்டது. இவர் இப்போ சமீபத்தில் நம்ம இரவிலே ஒரு திருமணத்தை நடத்தி வைத்தோம். ஆனால் கேஆர் பீரியட்ல ஒரு 112 திருமணங்கள் மறைந்த முன்னாள் தலைவர் PSRM முத்தையா அவர்களுடைய தலைமையில் மிக சிறப்பாக கொண்டாடி அதற்காக சிறந்த விருதுகளையும் நம்முடைய சங்கம் பெற்றது. அப்படிப்பட்ட எதுல துடிப்பாக இருப்பார், எது செலவு பண்ணாலும் கணக்கு போட்டு சொல்றாரு. அவரிடம் சில விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டார். முன்னெல்லாம் ஹோட்டல்ல பில்லு போட்டு கொடுத்தா நான் அப்படியே பணத்தை கொடுத்துட்டு வந்துருவேன். அவர் பார்த்து நான் செய்ய வேண்டிய அவர் செய்வார். தோசை சாப்பிட்டா சரி, இட்லி சாப்பிட்டா சரி, பூரி இதெல்லாம் கணக்கு பார்த்து அப்புறம் காசு கொடுப்பார். அதுக்கு அவர்கிட்ட பார்த்து கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் பில்லெல்லாம் பார்த்து கொடுப்பேன். அதே மாதிரி பஸ்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன், நோட்டுக்கு தனியா ஒரு பர்ஸ் வச்சிருப்பார், சில்லற காசுக்கெல்லாம் ஒரு தனியா ஒரு பர்ஸ் வச்சிருப்பார். 5 ரூபா 50 பைசா 5 ரூபாய் தனியா எடுப்பாரு, 50 காசு தனியா எடுத்து கொடுப்பாரு. இத மாதிரி ஒரு இப்படி எல்லாம் நம்ம வச்சுக்கணும் போல இருக்குன்னு கத்துக்கிட்டது அவர் தெரிஞ்சு. அந்த மாதிரி ஒரு எதை எடுத்தாலும் ஒரு பிளான் போட்டு அது செப்பனே அது செயல்படுவதற்கு மிகவும் தீவிரமாக செயல்படக்கூடியவர். அதே சமயத்தில் அந்த கவர்னர் பிடிஜி கவர்னர் இருக்கும் பொழுது வந்து அந்த போர்டு மீட்டிங் சொல்றோம் இல்லையா, நம்ம கிளப்லயே போர்டு மீட்டிங் சரியா போறது கிடையாது. அவர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒவ்வொரு மாசமும் போர்டு மீட்டிங் போட்டு அதனுடைய மினிட்ஸ் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸ்களையும் அனுப்பி வைத்த ஒரே முன்னாள் கவர்னர் எனக்கு தெரிந்து செகர்ஜி தான். அப்படிப்பட்டவர்கள் ஆனா ஒண்ணு அப்போ எப்போதும் கூட எக்ஸப்ஷன் கொடுப்பாரு. நீங்க எந்த மீட்டிங் வேணுமோ போட்டுங்க, நான் 9 மணிக்கு போயிடுவேன்னு சொல்லிடுவேன் கவர்னர்கிட்ட. நான் பதவி ஏற்கும் போதே சொன்னேன். ஏன்னா அவர் எப்போது 3:30 மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் தூங்க போவார். அது உங்க மீட்டிங்ல நம்ம சரியா வந்து என்கிட்ட பேசுற விஷயங்களும் 9 மணிக்குள்ள பேசிடுங்க, நான் கிளம்பி போயிடுறேன்னு சொல்லிடுவேன். அந்த கண்டிஷன்ல தான் அவருடன் நான் சேர்த்து படித்திருந்தேன். அப்படிப்பட்ட கேஆர் முன்னாடியே அசிஸ்டன்ட் கவர்னர் ஆனாலும், ஆனா அதுக்கு முன்னாடி அவர் ஜிஜிஆர் வச்சிருக்காரு. அதனால வந்து அது வந்து ஈக்குவலன்ட் டு அசிஸ்டன்ட் கவர்னர், 2வது முறை அசிஸ்டன்ட் கவர்னர் வச்சுக்கலாம். அவர் அந்த மாதிரி சிறப்பாக செயல்படக்கூடியவர். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயில் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்க்கான நோக்கி வளமுடன் வாழ வாழ்க்கை வளமுடன் என்று வாழ்த்து வைக்கிறேன். திரு ஜெயலலிதா அவர்களையும் சால்வெடுத்து வைக்குமாறு ஐப்படி அவர்கள்
விஷயங்கள் நான் வந்து கத்துக்கிட்டேன். முதல்ல வந்து சகிப்புத்தன்மையே இருக்காது. பட் ரோட்டரி மெம்பர் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப சகிப்புத்தன்மை வந்துருது. எதை எடுத்தாலும் ஒரு தொடர்ச்சி வரக்கூடிய ஒரு சகிப்புத்தன்மை வந்துருக்கு. கொஞ்சம் வீரமா பேசினா கூட சமயத்துல விட்டு கொடுப்போம் வாடியும் கத்துக்கிட்டேன். நம்ம சங்கத்துல தான் வந்து ஒரு பெரிய பாசறை. நல்லது கெட்டது எல்லாம் சொல்லி தருவாங்க. எதாவது நமக்கு பிடிக்குமோ அதை எடுத்துக்கலாம், கெட்டதை விட்டு நல்லதெல்லாம் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ரொட்டேரியன்ஸ். ஏன்னா சங்கத்தினுடைய வயது 60க்கு மேல ஆயிடுச்சுங்கிறதுனால ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ரொட்டேரியன்ஸ் தான் எல்லாருமே. அதனால அந்த அளவுல வந்து இந்த சங்கத்துல வந்து நிறைய விஷயங்கள் புது மெம்பர்ஸும் நிறைய கத்துக்கலாம். நிறைய கத்துக்கிட்டு ரொம்ப ஆக்டிவா இருந்தோம்னா சீக்கிரமா செக்ரட்டரி ஆக்கிடுவாங்க, சீக்கிரமா பிரசிடண்ட் ஆக்கிடுவாங்க, சீக்கிரமா செலவு வச்சிருவாங்க, எல்லாத்துக்குமே வந்து இது பண்ணிடுவாங்க, இந்த சங்கத்துல ஆதரவு கொடுத்துருவாங்க. இந்த அளவுல என்னுடைய எனக்கு வாழ்த்து கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமர்கின்றேன். நன்றி ராமசாமி அவர்களே. பெருமைக்குரிய கும்பகோணம் ரோட்டரி சங்கத்தினுடைய அருமை தலைவர் ரொட்டேரியன் மனோகர் அவர்களே, அவருடன் நம்மை அன்பாக வழிநடத்தி செல்கின்ற செயலர் நாகராஜன் அவர்களே, நம்முடைய சங்கத்தினுடைய முன்னாள் தலைவரும் இம்மாவட்டத்தினுடைய முன்னாள் மாவட்ட ஆளுநரும் கடையேழு வள்ளல்களில் ஒருவரும், தமிழை முறையாக படித்து தமிழை தெளிவாக பேசக்கூடியவரும், நாம் எல்லோரும் ரோட்டரி சேவைகளை இன்னொருடன் செய்ய வேண்டும் என்று நம்மை ஒவ்வொரு நாளும் அறிவுறுத்தி வருகின்றவருமான பிடிஜி ஜெகன்ஜி அவர்களே, வசந்தமாக ஓராண்டு காலம் நம் மாவட்டத்தை திரும்பி பார்க்க வைத்து மிக எளிமையாக ஒரு மாவட்டத்தை ஆளலாம் என்று முன்னுதாரணமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற ஐபிடிஜி டாக்டர் பழனிவேல் அவர்களே, நம்முடைய நரேந்திர மோடி proposed president பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா என்று டிக்ளேர் பண்ணியிருப்பது போல நம்முடைய சங்கத்திலிருந்து இந்த மாவட்டத்திலேயே முதல் முறையாக சங்கத்தின் தீர்மானத்தின்படி மாவட்ட ஆளுநர் வேட்பாளராக முன்னிறுத்தி அதிலே அதிக தூரம் கடந்து வந்திருக்கின்ற எனது அருமை தம்பி ரொட்டேரியன் மாவட்ட சமுதாய பணியினுடைய இயக்குனர் மேஜர் டோனர் பாலாஜி அவர்களே, வருங்கால உதவி ஆளுநர்கள் ரொட்டேரியன் கேஆர் அவர்களே, இன்ஜினியர் பழனிவேல் அவர்களே, அடுத்த வாரம் மலேசியாவில் நடைபெற இருக்கின்ற ட்ரிகர் 2014 தலைவர்களை எல்லாம் அழைத்து செல்லுகின்ற விமானத்தினுடைய பைலட்டாக பொறுப்பேற்றிருக்கின்ற ரொட்டேரியன் சித்தார்த்தன் அவர்களே, முன்னாள் உதவியாளர் ரொட்டேரியன் சுந்தரகாசி அவர்களே, எனது அருமை நண்பரும் இந்த ஆண்டு அவார்ட்ஸ் கமிட்டியினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற ரொட்டேரியன் ரமேஷ் பாபு அவர்களே, நான் உதவியாளராக இருந்த பொழுது ஈஸ்ட் சங்கத்தினுடைய தலைவராக இருந்த எனது அருமை நண்பர் லியோன் சேவியர் அவர்களே, மற்றும் இந்த மாவட்டத்தினுடைய முன்னாள் முதல் பெண்மணி சகோதரி சரஸ்வதி பழனிவேல் அவர்களே, சக்தி ரோட்டரி சங்கத்தினுடைய முன்னாள் தலைவி அவர்களே, வருங்கால தலைவி அவர்களே, மற்றும் ஏனைய சங்கங்களில் இருந்து வருகை புரிந்துள்ள எனது அருமை மாண்புமிகு உறுப்பினர்களே, பாசமிகு உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விண்ணை கூட விளைநிலை ஆக்கலாம், மண்ணை கூட மாளிகை ஆக்கலாம், பொன்னை கூட புவியாள செய்யலாம். ஆனால் மனித குலம் அந்த மனிதனுடைய மனம் குளிர உளம் கணிந்த வரவே
விருந்தோம்பல் தேவை, உடல் நலத்திற்கேற்ப இயற்கை உணவு தேவை. இவை அனைத்தையும் சென்ற 17ஆம் தேதி தனது இல்லத்திலே தனது இல்லத்தரசியுடன் மாறி மாறி பரிமாறி நம்மையெல்லாம் மகிழ்ச்சி செய்தவர் தான் இன்றைய பிறந்தநாள் குழந்தை ரொட்டேரியன் மனோகர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு பாசம் மிகுந்த ஒரு தலைவருடைய பிறந்த தின விழா இன்றைய தினம் இங்கு சிறப்பாக ஒரு வரியெழுப்பு வைக்கின்ற ஒரு வைபவத்தில் அது கொண்டாடப்படுவது என்பது மிகவும் சால பொருத்தமான ஒரு நிகழ்வாகும். மனோகர் அவர்கள் 2003 2004 நம் சங்கத்திலே இணைந்து ஏறத்தாழ 10 ஆண்டு காலம் ஆகின்றது. 8-9 ஆண்டுகளிலே அவர் செயலாளராக பணியாற்றி இருக்கின்றார். இந்த ஆண்டு 6 மாத காலம் தலைமை பொறுப்பினை ஏற்று 8 மாத காலம் தலைமை பொறுப்பினை ஏற்று இன்னும் எஞ்சிய 4 மாத காலங்களிலே மிக சிறப்பான பணியினை முடித்து ஒரு வெற்றி அடைந்த ஒரு தலைவராக திகழ போவார் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த உண்மை. அவர் திரு காளிமுத்து திருமதி சுலோச்சனா அவர்களுடைய முதல்வராக பிறந்து 1962 பிறந்து திருமதி ஹேமா அவர்களை திருமணம் முடித்து 2 பெண் குழந்தைகளுக்கு தந்தையாகி விகாஸ் ஜுவல்லரி என்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி நம் சங்கத்திலே பணியாற்றி வருகின்றார்கள். மனோகரை பற்றி நான் அறிந்ததெல்லாம் அவர் சேர்ந்த நாள் முதல் கடந்த 10 ஆண்டு காலமும் நம் சங்கத்திற்காக எத்தனையோ பொது நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறோம். அதிலெல்லாம் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டவர். அதில்தான் அவர் நம் சங்கத்திலே சில ஆண்டுகளாக தேர்வின் மூலம் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற நிகழ்வுகள் நடக்கின்றன. ஆனால் மனோகர் அவர்கள் எல்லோராலும் யோகித்த மனதுடன் யுனானிமஸ்லி எலெக்டட் as a president அந்த பெயரினை பெற்றவர். அதற்கு காரணம் அவர் நம்முடைய சங்கத்திலே ஆற்றிய பணிகள் அவரை இந்த ஒரு பெருமை மிகு இருக்கையிலே அமரச் செய்வதற்கு எல்லோரும் மனமோ வந்து அவரை இருக்க செய்தார்கள். அது மட்டுமல்ல, அவருடைய துணைவியர் ஹேமா மனோகர் அவர்கள் நம்முடைய எல்லா குடும்ப நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டவர்கள். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். நம்முடைய புத்தாண்டிலே கலை நிகழ்ச்சி நடத்துவதென்றால் அவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டு நம் அனைவரையும் உற்சாகப்படுத்தி குடும்ப நிகழ்வாக அந்த நிகழ்வு நடைபெற வேண்டும் என்ற எண்ணத்திலே அவரும் அவர் கணவனுடன் சேர்ந்து ஆடல் பாடல்கள் எல்லாம் பாடி நம்மை எல்லாம் வழிவித்திருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு தன்னை ரோட்டரியிலே ஈடுபடுத்திக் கொண்டவர். அவர் ரோட்டரியிலே சேர்ந்து சில காலத்திலே நான் அவரிடம் கேட்ட பொழுது, நீங்கள் இல்லம் எப்பொழுது கட்டப் போகிறீர்கள் என்று நான் கேட்டேன். அதற்கு சொன்னார், என்னுடைய தாயார் அவர்கள் இந்த ரோட்டரியில சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நீ ஒரு மனிதனாகவே இருக்கின்றாய், நீ வந்து நிறைய நல்ல காரியங்களை எல்லாம் செய்து வருகிறாய், அதில் வீடு கட்ட வேண்டிய எண்ணமே உனக்கு ரோட்டரியில சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தோன்றி இருக்கிறது. நிச்சயமாக விரைவில் நீ வீடு கட்ட வேண்டும், உன்னுடைய புகழ் ஓங்க வேண்டும் என்று அறிவுரை கூறினார்கள் என்று கூறினார்கள். அந்த அளவு தன் தாய் மீது பாசம் கொண்டவர் நம்முடைய மனோகர் அவர்கள். நம்முடைய புத்தாண்டிலே நாம் ஒவ்வொரு ஆண்டிலும் கடந்த 2 ஆண்டு காலமாக நாம் அதை செய்யவில்லை. ஒரு நம் வீடியோ பிக்சரைஸ் பண்ணி நம்முடைய சிடியாக வெளியிட்டு ட்ரைலர் சிடியாக வெளியிட்டு இருக்கின்றோம். அதில் மனோகர் தலைவராக இருந்த பொழுது அவருடைய தாயார் தான் அந்த நிகழ்விலே முதல் துவங்குவதற்கு முதல் ஷாட் எடுத்தோம் அவருடைய இல்லத்திலே. அதுபோல அவருடைய குடும்பத்தார் அனைவரும் இந்த ரோட்டரிபால் ஈடுபாடு கொண்டவர்கள். ஒரு அருமையான குடும்பம், ஒரு நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம் என்று கூறுவார்கள். அதுபோல இளைஞர்களை, சிறார்களை யூசி பாயிண்ட்ஸ் மூலமாக கணித மேதைகளாக உருவாக்கி வருகிறார்கள் அவருடைய குடும்பத்தினர். அதற்கு நம்ம அனைவரும் பாராட்டி தெரிவிக்க வேண்டும். அவர் நல்ல பல காரியங்களை செய்ததால் மிக விரைவிலே ரோட்டரி மாவட்ட அளவிலே அவர் பல பதவிகளை எல்லாம் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்ந்து திருச்செந்தூர் முருகருடைய அருளால் இன்னும் அவருடைய குடும்பம் வானலாவிய அளவிலே புகழ் வர வேண்டும் என்று வாழ்த்தி அமைகிறேன். நன்றி. வாழ்த்துறை வழங்கிய முன்னாள் தலைவர் டாக்டர் நெடுஞ்செழியன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பிறந்தநாள் குழந்தை மனோகர் அவர்களுக்கு
நினைவு பரிசு வழங்குமாறு திரு பி எஸ் ரமேஷ் பாபு அவர்களையும் சால்வை அணிவிக்குமாறு திரு சித்தார்த்தன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன்.